Hi babes, welcome back to my channel Ramala Shifa. Revenge Love Episode 4. வெய் ஷீயை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னதான் பார்க்கறதுக்கு இவன் பெரிய ப்ளே பாய் மாதிரி இருந்தாலும் உண்மையிலுமே ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது இவனுக்கு. அதே நேரம் காலேஜ்லேருந்து நல்ல ஹானர்ஸோட கிராஜுவேட் வேறு ஆயிருக்கான் அப்படின்னு அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவனை மாதிரியே அவன் முன்னாடி சீன் போடுறதுக்கு இவனும் நிறையா புக்ஸ் எல்லாம் வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அவனுக்கு ஷீக்கிட்டேருந்து டெக்ஸ்ட் வருது. என்ன பண்ணுற அப்படின்னு அவன் கேட்க இவன் புக்ஸை டேர்ன் பண்ணி அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறான். அப்புறம் அவங்ககிட்டருந்து எந்த ரிப்ளையும் வராமல் இருக்கு. நீ என்ன பண்ணுற அப்படின்னு வெய் அவங்ககிட்ட கேட்க அதுக்கு அவன் ஒரு மோசமான எமோஜி அனுப்புகிறான். அதாவது அந்த எமோஜியை பார்த்தாலே அவன் என்ன அனுப்பியிருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு வெய் எந்த ரிப்ளையும் பண்ணாமல் இருக்கு. அவன் இவனை டபாவ் டபாவ் அப்படின்னு கூப்பிட்றாள். ஏன்னா இவன் அவனுக்கு டபாவ் க்ரீம் கிஃப்ட் பண்ணால, அதுக்காக அவனை கிண்டல் பண்ணுறான். இப்போ உனக்கு என்ன விஷயம், எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு அவன் கேட்க இவன் வாய்ஸ் மெசேஜில் நான் உன் கூட படுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், அவன் செம்மையாக பயந்துடுறான். அவன் கையில் வச்சுருந்த புக்கை பைபிள் மாதிரி காட்டி கடவுளே இந்த சாத்தான் கிட்டேருந்து என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி இவன்கிட்ட இருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் ஸ்ரீ வெய்யை பார்க்கறதுக்கு அந்த கிளினிக் வந்திருக்கான். வெய் அசால்ட்டாக புக்கு படிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் பக்கத்தில் வந்து என்ன பண்ணுறேன், நம்ம 2 பேரும் வெளியில் போகலாமா, பேசணும் அப்படின்னு சொல்ல வெளியில் வெயிட் பண்ணு அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான். சரி நான் வெளில வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்ல அடுத்த சீனில் 2 பேரும் ஒன்றா இங்கே வெளியில் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்கே போகலாம் அப்படின்னு ஸ்ரீ கேட்குறான். டீ ஷாப்க்கு போ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் பெரிய ஏதோ ஃபிலாசபர் மாதிரி புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே வர வழி ஃபுல்லாக. அப்புறம் 2 பேரும் ஒன்றா டீ ஷாப்பில் உட்காந்துருக்காங்க. அப்பையும் புக்கை இவன் கீழேயே வைக்க மாட்டான். ஏதோ ஃபிலாசபி புக்கு மாதிரி இருக்கு, அதை அவன் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கான். அதை பார்க்க ஸ்ரீக்கு சிரிப்பாக தான் வருது. அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அவன் ஏதோ ஃபிலாசபர் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி இவ்வளோ தத்துவமான புக்ஸ் எல்லாம் இருக்கும்போது எப்படி தான் இந்த கதை புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்களோ அப்படின்னு ரொம்ப பெரிய புலவர் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். இவன் கடுப்பாயிட்டு பெரிய ஃபிலாசபர் மாதிரி சீன் போடாத, இதை பற்றி பேசுறத விட்டுட்டு உன் டிக்கியை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீயா அப்படின்னு வெய் கேட்க உடனே ஷீ செம்மையாக எக்ஸைட் ஆகிடுறான். என்ன உனக்கு அவ்வளோ அவசரமா அப்படின்னு கேட்க இன்னைக்கு நைட்டை தவிர மற்ற எல்லா நாளும் நான் உனக்காக ஃப்ரீ தான் அப்படின்னு ஷீ சொல்கிறான். அப்போ வெய்யோட மனசுக்குள்ள அப்படின்னா இன்னைக்கு நைட்டு தான் அவன் யூயூவா அவனோட பேரண்ட்ஸை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறான் போல். ஸோ இன்னைக்கு நைட்டு நம்ம கண்டிப்பாக விட்டுறக்கூடாது அப்படின்னுட்டு இன்னைக்கு நைட்டை தவிர மற்ற நாளெல்லாம் நான் பிஸி, ஸோ இன்னைக்கு நைட்டு மட்டும்தான் எனக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு ஏதோ 2 டிக்கெட்டை காட்டுறான். சரி நீ ஃப்ரீன்னா எனக்கு ஓகே தான், பாரு நான் இந்த சான்ஸை கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னுட்டு உடனே ஸ்ரீ வெய்யோட கையை பிடிச்சிக்கிறான். அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா ஏதோ கான்சர்ட் போயிருக்காங்க. யாரோ ஒருத்த உட்காந்து பியானோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அது ஏதோ பெரிய கிளாசிக்கல் மியூசிக், எல்லாரும் ரசித்து கேட்குறாங்க. அதை ரசித்து கேட்குற மாதிரி வெய்யும் சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ யூயூ கிட்ட இருந்து ஸ்ரீக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது. அதை மெதுவாக வெய் நோட்டீஸ் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் ஃபோன்லாம் பேசக்கூடாது, ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்ல அவனை உடனே ஃபோனை கட் பண்ணிடுறான். சரி அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு வெய் நினைக்கும் போது ஸ்ரீ அவனோட கையை வெய்யோட தொடையில வைக்கிறான். வெய்யால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா பண்ணுறது, எப்படி இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் ஒரு வழியாக அவன் அங்கேயே தூங்கிடுறான். அவனுக்கு அந்த மியூசிக் பிடிக்கல, இருந்தாலும் சும்மா சீன் போடுறதுக்கு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவன் தூங்கும்போது அவன் நெத்தியில் இருக்க காயத்தை ஸ்ரீ நோட்டீஸ் பண்ணுறான். அவன் தூங்குறத அவனுக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுமே எல்லாருமே கை தட்ட இவனை தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு கை தட்டுறான். பாத்தியா எவ்வளோ செம்ம பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு சீன் வேற போடுறான். அப்புறம் 2 பேரும் ஒன்றா வெளியில் போகிறாங்க. ஸ்ரீ 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து அவனுக்கு ஒன்று இவனுக்கு ஒன்று வச்சுக்கிறான். படித்தது போதும் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு அப்படின்னு ஸ்ரீ சொல்ல அவன் உடனே சாப்பிட்டு பார்க்குறான். அவனுக்கு பிடிச்சிருக்க போல. என்ன நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க ஏன் உன் கையில் தான் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, நீயே சாப்பிட்டு பாரு அப்படின்னு வெய் சொல்கிறான். இல்லை எனக்கு உன் ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்படின்னு சொல்ல ஆசையை பாரு அப்படின்ற மாதிரி இவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் ஸ்ரீ வச்ச கண்ணு வாங்காமல் இவனையே பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி இந்தா அப்படின்னுட்டு அவன் சாப்பிட்ட ஐஸ்கிரீமை கொடுக்குறான். ஆனால் ஸ்ரீக்கு அவன் சாப்பிட்ட ஐஸ்கிரீம் வேணாம், அவன் உதட்டில் ஒட்டியிருக்க ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்படின்னு பக்கத்தில் வந்து அவன் வாயிலேருந்து ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறான். அவ்வளோதான், ஒரு நிமிஷம் வெய்க்கு ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயத்தில் எந்திரிச்சு நின்றுடுறான். அப்போ ஷீ அசால்ட்டா உன் வாயில இருந்த ஐஸ்கிரீம் தான் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல
எப்படியோ வெய் வந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துட்டு அவன் முன்னாடி சிரிக்கிற மாதிரி நடிக்கிறான். அப்புறம் இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா அப்படின்னு கேட்டுட்டு 2 பேரும் சும்மா மியூசிக் கேட்டுட்டு ஒண்ணுமே பண்ணாம ரிட்டர்ன் கிளினிக்கு வராங்க. அப்ப கால் தடுக்கி அவன் கீழே இடிச்சுக்க போறான். அப்ப ஸ்ரீ நடுவுல கையை விட்டு அவனை காப்பாத்திடுறான். வெய்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்ஸ் அப்படின்னுட்டு உள்ள ஓடி போறான். அவன் உள்ள போன கொஞ்ச நேரத்துல பின்னாடி இருந்து வந்து ஸ்ரீ அவனை கட்டி பிடிக்கிறான். என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்க, நான் வாங்கி கொடுத்த செடியை நீ போட்டிருக்கிய அப்படின்னு பார்க்க வந்த அப்படின்னு சொல்ல, நீ எனக்கு நிறைய வாங்கி கொடுத்த, அதில் நான் நீ வாங்கி கொடுத்துருக்கதான் போட்டிருக்க, நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஸ்ரீ பக்கத்தில் வந்து அவன் பேண்ட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு, நான் உனக்கு வாங்கி கொடுத்த ஒவ்வொன்றுமே கலரு, டிசைனு, சைஸு எல்லாம் நானே பார்த்து செலக்ட் பண்ணது. ஸோ நீ என்ன போட்டிருக்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னுட்டு மறுபடியும் அவன் பேண்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுக்க வெய்க்கு கோவம் வந்துடுது. அவனை தள்ளியை விட்டுட்டு அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிறான். அப்போ ஷீ சொல்கிறான், எனக்காக கொஞ்சம் ப்ளோ பண்ணு அப்படின்னு. ப்ளோ பண்ணு அப்படின்றதுக்கு டபுள் மீனிங் இருக்குது. ஸோ அவன் வேற என்னமோ சொல்கிறான் அப்படின்னு ஃபஸ்ட்டு வெய் பயந்துடுறான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அதான் சுகர் கேண்டி என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேணும், ஒன்று ப்ளோ பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல, கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ற பேரை கேட்டதுமே உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவன் யூயூ பற்றி பேசுகிறாள்ல. ஸோ உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த கேண்டி வேணுமா அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. யூயூக்கு ஃபர்ஸ்ட் இந்த கேண்டி பிடிக்காது, அது அவனுக்கு தெரியும். நீ மட்டும் என்ன ரொம்ப பெரிய ரவுடி மாதிரி இருந்தால, ஆனால் உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக இப்போ எங்கிட்டயே வந்து கேட்குறியா அப்படின்னு வெய்யுடைய மனசுக்குள்ள செம்ம கடுப்பா இருக்குது. ஆனா அதை பார்த்து ஷீ தப்பா நினைச்சுக்கிறான். கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுமே அவனுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறான் போல. அவன் அந்த பக்கம் திரும்பி, சரி கேண்டி தானே பண்ணித்தரேன் அப்படின்னு கேண்டி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஷீ அங்கே நிறைய மெடிசின்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து ஏதோ ஒரு மெடிசனை எடுத்துகிட்டு வந்து உட்காரு அப்படின்னு அவனை உட்கார வச்சுட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் நெத்தியில் இருக்க காயத்தை பார்த்தால, அந்த காயத்தில் அந்த மருந்தை தடவி விட்டுட்டு பக்கத்துலேருந்து ஊதி விடுறான். ஃபஸ்ட்டு வெய்க்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் இவன் இவ்வளோ சாஃப்டாக அவனை ஹேண்டில் பண்ணதுமே அவனே ஒரு நிமிஷம் அமைதியாகி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ கையில் அவன் கொண்டு வந்தான்ல கேண்டி யூயூக்காக, அது கீழே விழுந்து உடஞ்சிடுது. இவன் மெதுவாக அந்த காயத்தை தடை விட்டுக்கிட்டே இருக்கான். திடீர்னு நீ ரொம்ப நல்ல மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு வெய் கேட்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க என்னை பற்றி அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்ல, நீ சாதாரண ஆள் கிடையாது தெரியுமா, நீ விட்டா குடும்பத்தை உடைச்சிடுவேன் அப்படின்னு ஷீ வெய்ய சொல்கிறான். அவன் என்ன மீனிங்கில் சொல்கிறான் அப்படின்னு வெய்க்கு புரிஞ்சுடுது. நானா குடும்பத்தை உடைக்கிறவன் அப்படின்றான். ஏதோ ஷீயும் யூயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி அவங்க 2 பேருக்கு நடுவில் இவன் வந்த மாதிரி ஷீ சொல்கிறான். அப்புறம் ஷீ அங்கேருந்து போக, ஒரு நிமிஷம் இரு, இந்த கேண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னு இன்னொரு கேண்டி ஆல்ரெடி அவன் செஞ்சு வச்சுருப்பான், அதை கொடுக்குறான். அந்த கேண்டியை அவன் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் அதை யூயூ கிட்ட கொடுக்காம அதையும் இவனே பத்திரமா வச்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வெய்யால் தூங்கவே முடியல. அவன் பக்கத்தில் வந்து நெத்தியில் மருந்து தடவி விட்டது எனக்கு மறுபடியும் ஞாபகம் வருது. அப்போ அந்த காயம் அவனுக்கு எப்படி வந்துச்சு, யூயூவோடைய பழைய பாய் ஃப்ரெண்ட் அடித்ததால தானே, அந்த ஞாபகமும் வருது. அதே நேரம் யூயூவோடைய கரண்ட் பாய் ஃப்ரெண்டு ஷீ, அவனே எவ்வளோ பாசமாக மருந்து தடவி விட்டான், அந்த ஞாபகமும் வர, இவன் ரொம்ப நல்லவன் போலயே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன தாட்டு வருது. உடனே ச்சே, அவனை போய் நம்ம நல்லவன் நினைக்கிறோமா, அவனால தான் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மக்கிட்ட இருந்து போனான், ச்சே அவனை பற்றியெல்லாம் இந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னுட்டு உடனே அவனுக்கு அவனே புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் காலையில் வெளியில் வர, நேற்று நைட்டு ஷீ இங்கே வந்தால, அவன் எப்போ போனான் அப்படின்னு ஆர்வமாக கேட்குறான். அவன் ஒரு 9 மணிக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்ல, என்னது 9 மணிக்கு போயிட்டானா, அப்படின்னா நேற்று நைட் அவன் எங்கே தங்கலையா அப்படின்னு கேட்குறான். நான் எதுக்கு அவனை எங்கே தங்க விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். டேய், நீ என்ன பைத்தியமாடா, நீ எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு நீ அவனை உன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வரணும்ல, போடா உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஃபஸ்ட்டு நீ ஒன்றை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்கும்போதே வெய்க்கு செம்ம கடுப்பாகுது. அதெல்லாம் முடியாது அப்படின்னு வெய் சொல்ல, நீ இப்படியே இருந்த அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றுருவாங்க, நீ ஏதாச்சும் ஒரு மூவ் பண்ணி இந்த டீலை சீல் பண்ணணும் அப்படின்றான். ஆனால் நேற்று நைட்டு அவன் என் வாயிலேருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டான், அது ஒரு மூவ் தானே அப்படின்னு சொல்ல, உடனே ஷியா ஹாப்பி ஆகிட்டு, ஆமாண்டா அதுவும் ஒரு மூவ் தான், ஆனால் அதுக்கு நீ என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்க, நீ அவன் வாயிலிருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு வெய்கிட்ட கேட்குறான். நான் எல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு வெய் சொல்கிறான். அடுத்த சீனில் ஷீ ஏதோ ஒரு பார்ட்டியில் இருக்கான் போல். அப்போ அவனுக்கு போர் அடிக்க உடனே அவன் வெய்க்கு கால் பண்ணுறான். வெய் உடனே கால் அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணதுமே ஷீ,
நான் உன் கூட படுக்கணும் அப்படின்னு சொல்றான். அத கேட்டதுமே உனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்ப திடீர்னு ஷியாவ் சொல்லிக் கொடுத்தது இவனுக்கு ஞாபகம் வருது. நீ இதே மாரி இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால. ஸோ இவன் மீ டூ அப்படின்னு சொல்றான். என்ன சொன்ன? மீ டூவா? அப்படின்னு அவன் ஆச்சரியமா கேட்க, ஆமா நானும் மீ டூ அப்படின்றான். மீ டூனா என்ன அர்த்தம் அப்படின்னு ஷீ கேட்க, நீ சொன்னல நானும் உன் கூட படுக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே எங்க ஷீக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஆனா அவன் எந்த பதிலும் சொல்லாம ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்ப அவன் பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து உட்கார, அந்த பொண்ணை கண்டுக்காம அவன் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இங்க வெய்க்கு தான் ரொம்ப ஆக்வர்டா இருக்குது. ச்சே, எதுக்குடா நம்ம இந்த பதில சொன்னோம், நம்ம மீட்டு சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நினைச்ச மாதிரி அடுத்த சீன்ல இவன் சொன்னதை கேட்டு ஷியாவ் செம்மையா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா இப்படியா சொன்ன, உண்மையாலுமே மீட்டு சொன்னியாடா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு அவன் சொல்ல, ஏண்டா அதுக்கு இப்படியாடா சொல்லுவாங்க அப்படின்னு ஷியாவ் கேட்குறான். வேற எப்படி சொல்றது, நானும் உன் கூட படுக்கணும் அப்படின்னு டிக்கி ஆட்டிட்டா சொல்ல முடியும் அப்படின்னு செஞ்சு காட்டுறான். அதை பார்த்த ஷியாவுக்கு இன்னும் சிரிப்பு வருது. அவன் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, அங்க குவாஷிங் வரான். இவன் சிரிக்கிறத பார்த்துட்டு, என்ன ஆச்சு, யார் உன்னை இந்த அளவுக்கு சிரிக்க வச்சது அப்படின்னு கேட்டுட்டு வரான். அதே நேரம் உள்ள ஷீ செங்கு வரான். ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல பார்த்த இங்க வெய்யும் ஷியாவும் ஒளிஞ்சுக்கிறாங்க. நீ இங்க எதுக்கு வந்த அப்படின்னு ஷீ சிங்கு குவாஷிங்க கேட்க, என் கையில் அடிபட்டிருக்கல, கட்டை மாற்ற வந்த அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா உனக்கு கம்பெனி பக்கத்தில் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த இடம் தான் உனக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்ல, அப்போ ஷீ பேசுறதுக்கு பக்கத்தில் வரான். குவாஷிங் அவனை பேச விட மாட்டான். என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு குவாஷிங் சொல்கிறான், இருடா இப்போதானே நான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன், எல்லாம் நடந்ததுக்கப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொல்ல வர, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு ஷீ செங்கு வெய்ய பார்த்து கேட்குறான். அதுக்கு குவாஷிங்கு, இல்லை எனக்கு இவனை பிடிச்சிருக்குது அப்படின்னு அவன் ஷியாவை காட்டுறான். சரி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெளியில போய் பேசலாம் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் வெளியில போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்த இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ஆச்சரியம். என்ன இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி நல்லா தெரியுமோ, அப்படின்னா இந்த குவாஷிங்கை வச்சு ஷீச்சிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஷாவுக்கு ஐடியா வருது. வெளியில இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க, குவாஷிங் கையில் அடிபட்டிருக்கல, எப்படி இந்த காயம் ஆச்சு அப்படின்னு ஷீச்சிங் கேட்க, உன்னுடைய வேர் ஹவுஸ் கேஃபட்டேரியாவுக்கு போனேன், அங்கே தான் ஒரு பாக்ஸில் கிழிஞ்சுக்கிச்சு, அந்த செஃப்புங்கெல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, ஏதோ திருட மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, நீ அந்த மாதிரி தானே அப்படின்னு அவன் அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஷீச்செங்க்கு அவனுடைய ஒர்க்கர்ஸ் கால் பண்ணுறாங்க. இங்கே வந்திருக்க ஒரு வெஜிடபிள் ட்ரக்கு சஸ்பீஷியஸாக சந்தேகமாக இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல, உடனே காரை எடுத்துட்டு ஷீச்செங் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதை பார்த்த குவாஷிங்கு, உனக்கு பாம்பு தான் முக்கியம், மற்ற யாருமே முக்கியம் இல்லைல்ல அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணுது. அவன் உடனே அவனுடைய ஒர்க்கர் கால் பண்ணி வெய்யை பற்றி விசாரிக்க சொல்கிறான். அப்புறம் குவாஷிங் உள்ளே வரான். அவன் வந்ததே கட்டு மாத்துறதுக்காகத்தானே. இப்போ ஷியா அவன்கிட்ட எப்படியாச்சும் பேசணும்னு ட்ரை பண்ணுறான். ஷீச்சங்கை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறான் போல். அப்போ தூரத்துல இருந்து வெய்யி இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கான். ஷியா எப்படியாச்சும் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனுக்கு ஒரே தயக்கமாக இருக்குது, அவனால் பேசவே முடியல. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஐ ஐ ஐ அப்படின்னு தயங்கிக்கிட்டு இருக்கான். அது ஒன்றும் இல்லை, இரு நான் உனக்கு இன்னும் மெடிசன் தரேன் அப்படின்னு திரும்பி மெடிசன் எடுக்க, குவாஷிங்கு அவன் இவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்மைல் பண்ணுறான். அவன் திரும்பினதுமே அவனோட ஸ்மைலை மறைச்சிக்கிறான். எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்க, 32 ஆச்சு, 30 கொடுங்க போதும் அப்படின்னு ஷியாவ் சொல்ல, என்கிட்ட இப்போ கையில் காசு இல்லை, என்னோட அக்கௌண்ட்டில் லிமிட்டும் முடிஞ்சிருச்சு, வேணும்னா உன்னோட ஃபோன் நம்பரை கொடு, நான் உன் நம்பரில் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, ஷியாவுக்கு மனசுக்குள்ளே நல்லா தெரியுது இவன் சும்மா ஒரு காரணத்தை சொல்லி ஃபோன் நம்பர் கேட்குறான்னு. இருந்தாலும் ஃபோன் நம்பர் கொடுத்தா நமக்கு நல்லது தானே அப்படின்னு அவனுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துட்றான். குவாஷிங் அங்கேருந்து போனதுமே வெளியில் வந்து என்னாச்சுடா அப்படின்னு கேட்க, நான் எதுவும் கேட்கல, ஆனால் அவன் நம்பர் இப்போ கிடச்சிருச்சு பாரு அப்படின்னு ஃபோனை காட்ட, உடனே குவாஷிங் கிட்டேருந்து இவனுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. அவன் இவனுக்கு ஒரு ஹார்ட் அனுப்பியிருக்கான். ஷீச்சங்க அவசரமாக போனால ஏதோ ஒரு வெஜிடபிள் ட்ரக்கை பற்றி, அந்த ட்ரக்கில் இவங்களுக்கு ஒரு குட்டி பாம்பு கிடச்சிருக்குது, இது நம்ம வளர்த்த பாம்பு மாதிரியே இருக்குது, ஆனால் சின்ன பாம்பாக இருக்குது அப்படின்னு அவனுடைய ஒர்க்கர் கேட்க, இது நம்ம பாம்பு போட்ட குட்டி தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா நம்ம பாம்பு முட்டை போட்டிருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக பேசிக்கிறாங்க. ஸோ நம்ம பாம்பு இங்கே தான் எங்கேயோ இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க, வெஜிடபிள் ட்ரக்கில் தானே அவங்களுக்கு அந்த பாம்பு கிடச்சிச்சு அப்படின்னா அப்படின்னு யோசிக்கும்போது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குவாஷ் எங்கள் கேஃபட்டேரியாவுக்கு போனான் அப்படின்னு சொன்னால அது இவனுக்கு ஞாபகம் வர,
அப்படின்னா கண்டிப்பாக இது கேஃபட்டேரியாவில் தான் அவங்க மறைச்சி வச்சுருப்பாங்க. அந்த குவாஷிங்க்கு அப்படின்னு ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அவன் ஏதோ கண்டுபிடிக்கத்தான் கேஃபட்டேரியாவுக்கு போயிருக்கான். அவன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் அதை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம போய் அதை கண்டுபிடிச்சி எடுத்தாலும் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் சண்டை வரும் தானே அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சண்டை வந்தால் அது அந்த குவாஷிங்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அது கண்டிப்பாக நடக்கக்கூடாது. ஸோ குவாஷிங்க்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணணும்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் ஷீ கிளினிக்கு வர ஷீயை பார்த்ததுமே ஷியா சிரிச்சுக்கிட்டே வெய்ய பார்க்க வந்தியா, அவன் உள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஷீ உள்ளே போகிறத ஷியாவை சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஷியாவை பார்த்து நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லையே, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதே அப்படின்ட்டு ஷியா அங்கேருந்து ஓடி போயிடுறான். உள்ளே போய் பார்த்தா வெய் தூங்கிட்டு இருக்கான். புக்கு படித்து டயர்டான மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு பேப்பர் வச்சுருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல. ஆனால் அவன் படிச்சுக்கிட்டு இருக்க புக்ஸோடைய நோட்ஸ் போல அது. ஷீ மெதுவா அவன் மேலே கையை வைக்க அவன் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறான். நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, என் கூட படுக்கிறேன்னு சொன்னவ என்ன புக் படிக்கிறான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வெய்யோட மனசுக்குள்ளே பக்குன்னுது. அப்படின்னா நம்ம சொன்னதை இன்னும் அவன் மறக்கலை போல அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணுது. அப்புறம் பின்னாடி இருந்து அவன் கழுத்தை பிடிச்சி எப்போ இருந்து உனக்கு என் மேலே ஃபீலிங் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்க, அது எனக்கு ஃபஸ்ட்டுலேருந்தே இருந்துச்சு அப்படின்னு வெய் போய் சொல்கிறான். எனக்கு இந்த சீனை பார்த்ததுமே ஒரு படத்தில் வடிவேல் பாவனா கிட்ட கேட்பாங்கல்ல, என்கிட்ட இருக்கிற எதுடா உன்னை ஹெவியாக லைக் பண்ண வச்சுச்சுன்னு, அதே மாதிரி இருக்கு இந்த சீனு. அவன் ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுமே உடனே ஷீயோட முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கட்டும். அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அடிக்கடி மீட் பண்ணதெல்லாம் நீ பிளான் பண்ணதா அப்படின்னு கேட்க, வெய்யோட மனசுக்குள்ள என்ன நானா பிளான் பண்ணேன், நீ தான் என்னை கடுப்பேற்றுறதுக்கு அடிக்கடி வந்து என்னை மீட் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா உனக்கு ஸ்டார்டிங்கில் தான் என்னை பிடிச்சிருந்துச்சுல்ல, இப்போ மட்டும் எதுக்கு ஏதோ பிடிக்காத மாதிரி நடிக்கிறேன், இல்லை வெக்கப்படுறியா அப்படின்னுட்டு அவனை கிஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வர வெய் அவனை தள்ளி விட்டுடுறான். இல்லை எனக்கு இப்போ வேண்டாம், இல்லை வேணுமா வேண்டாமா அப்படின்னு அவனே மாற்றி மாற்றி கொஷின் கேட்டுக்கிட்டு இருக்கான் வெய். இப்போ நீ என்ன சொல்ல வர, உனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னுட்டு அவன் பக்கத்தில் எழுத்து கொஷின் கேட்குறான். உனக்கு என்ன என்னை பார்த்தா பயமாக இருக்கான் அப்படின்னு ஷீ கேட்க, உடனே வெய் டிஷர்ட் எழுத்து அவன் பேண்ட்டை முடிக்கிறான். அவன் எதை மறைக்கிறான்னு தெரியல. இப்போ என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு ஷீ கேட்க, எனக்கு இப்போ இந்த நேரத்தில் அவன் கூட பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் பக்கத்தில் வந்து அவன் உதட்ட லைட்டாக டச் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் நீ ஒரு பையனையும் கிஸ் பண்ணதில்லை போலையே அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா என்னை பார்த்தா உனக்கு பசங்களை கிஸ் பண்ணுற மாதிரி தெரியுதா அப்படின்னு வெய் கோவமாக கேட்குறான். அப்படின்னா உனக்கு எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்க, ஐயா இப்போ எப்படிடா சமாளிக்கிறது அப்படின்னுட்டு அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிட்டு, எனக்கு பசங்களை பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ ரொமான்டிக்கான டயலாக்காக பையன் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான். அதை கேட்டதுமே ஷீக் அப்படியே ஃபீலிங்ஸ் பொங்கி வந்து வெய்யை இழுத்து கிஸ் பண்ணிடுறான். வெய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பையன் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் ஷியாவு நைட்டு தூக்கமே வரல போல் அங்கேயும் இங்கேயும் திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடந்துச்சோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த குவாஷிங் வேற ஃபோன் நம்பரை வாங்கினானே தவிர எதுவுமே ரிப்ளைவே பண்ணலையே. பேசாமல் நம்மளே அவங்ககிட்ட பேசலாம், அவங்ககிட்ட பேசி ஷீச்சங்கை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இவனே டெக்ஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ அவனுக்கு இன்னொரு தாட்டு வருது, நம்மளாம் இவங்ககிட்ட போய் ஷீச்சங்கை பற்றி பேசினா அவனுக்கு வெய் மேலே ஏதாச்சும் டவுட் வந்து வெய்யை விசாரிக்க போகிறான், அப்போ நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னுட்டு அவன் குவாஷிங்கோடைய நம்பரை பிளாக் பண்ணிடுறான். அதே நேரம் குவாஷிங்கி இவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாமா வேணாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் போல். ஆனால் அவன் பிளாக் பண்ணிடுறான். நீ பிளாக் பண்ணால் என்னால் அவனை பற்றி கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னுட்டு அவனுடைய இன்ஸ்டாவா இல்லை என்னென்னு தெரியல, இது அவங்க ஊரில் ஏதோ ஒரு ஆப்பு, அந்த ஆப்பில் அவனை பற்றி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஃபாலோ பண்ணுறது அவனுக்கு பிடிச்ச மூவிஸு புக்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மூவியாக புக்கான்னு தெரியல, ஆனால் ஒரே கிங்கியாக இருக்குது, அதாவது ஒரே 18+ இருக்குது. அதை பார்த்ததுமே குவாஷிங்க்கு சிரிப்பு வருது. நேரில் பேசும்போது ஓவராக சீன் போடுறேன், ஆனால் உனக்கு இந்த மாதிரி ஆசைலாம் இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சிரிக்கிறான். அடுத்த நாள் காலையில் ஷியாவ் வரான் வெய்யை பார்க்குறதுக்கு. வெய் பெட்டில் ரொம்ப சோகமாக படுத்துக்கிட்டு இருக்கான். என்னால் எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்ல உடனே ஷியாவுக்கு சந்தோஷமாயிடுது. என்னடா நடந்துச்சு நேற்று நைட்டு அப்படின்னு கேட்க, எனக்கு செத்துடலாம் போல இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறான். என்னடாச்சு ரத்தம் வந்துச்சா அப்படின்னு ஷியாவ் கேட்குறான். என்னது, நாங்கள் நேற்று கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறான். கிஸ் பண்ணிங்களா அப்படின்னு அவன் ஆச்சரியமாக கேட்க, ஆமாம் என்னை ஃபோர்ஸ் பண்ணி அவன் கிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல,
அவ்வளோதானா, வேற ஒன்றும் நடக்கலையா அப்படின்னுட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். எங்கடா போகிற, என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போகிறேன், எனக்கு கொஞ்சமாச்சும் ஆறுதல் சொல்லு அப்படின்னு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். வெளியில் இவங்க கிளினிக்கை பார்க்க வந்துடுறான். ரொம்ப நேரம் ஆகியும் வெய் வெளியில் எந்திரிச்சு வரவே இல்லை. என்னதான் ஆச்சு இவனுக்கு அப்படின்னு அவன் உள்ளே போய் பார்த்தேன். வெய்க்கு நல்லா ஜுரம் அடிக்குது. என்னடா ஆச்சு உனக்கு, வெறும் ஒரு கிஸ்ஸுக்கே உனக்கு ஜுரம் வந்துருச்சு, பேசாமல் இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை என்னால் நிறுத்த முடியாது, நான் கண்டிப்பாக அவனை பழி வாங்குவேன், அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஆனால் இப்போதைக்கு ஒரு 2 நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நான் வெளியில் போகிறேன் அப்படின்னுட்டு அங்கேருந்து வெளியில் போகிறான். நான் இல்லாத டைம் அந்த ஷீச்செங் வந்து என்னை பார்க்கணுன்னு டிஸ்டர்ப் பண்ணான், அதை நீயே சமாளிச்சுக்கோ அப்படின்னுட்டு போயிடுறான். அதே நேரம் ஸ்ரீசங்கு வெய் சொன்னதை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு பசங்களை பிடிக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனால் எனக்கு ஒன்றை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால, அதுக்கு அவன் இழுத்து வச்சு அவனை கிஸ் பண்ணால, அதை தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே அவனுக்கு வெய்யோட ஞாபகம் வந்துடும். வெய்க்கு கால் பண்ணலான்னு நினைக்கிறான் போல. அப்புறம் கால் பண்ணியும் பார்க்குறான். அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கானோ இல்லை பிளாக் பண்ணியிருக்கானோன்னு தெரியல. உடனே கடுப்பாயிட்டு அவனை பார்க்கறதுக்கு ஸ்ட்ரைட்டாக கிளினிக்கே வந்துடுறான். வெய்ய தேடி வந்திருக்கியா, அவன் இங்கே இல்லை, அவன் வெளியில் எது ட்ராவல் பண்ண போயிருக்கான் அப்படின்னு சொல்ல, கோவமாக உள்ளே போய் தேடி பார்க்குறான். அவன் இல்லைன்னு தெரிஞ்சதுமே அவன் சுகர் கேண்டி பண்ணுவாள், அதை எடுத்துகிட்டு வெளியில் வரான். இதை தேடி அவன் என்கிட்ட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஒரு குட்டி ஸ்பெஷல் சீனு. இதுக்கு முன்னாடி ஸ்ரீ வெய்ய பார்க்கறதுக்கு வரும்போது வெய் தூங்கிட்டு இருந்தால, ஆக்சுவலாக அவன் தூங்கலை, அவனுக்கு ஸ்ரீ வரான்னு தெரியும், ஸோ வேணும் தான் அவன் தூங்குற மாதிரி நடிச்சிருந்திருப்பான். அவ்வளோதான் ஸ்பெஷல் சீனு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து நடக்க போதும் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ், பை.